ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ வந்து ஜபஸ் 29ல் நம்ம யூடியூப் சேனல் இப்போ பண்ண முடியல. ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஸ்கூலுக்கு போகிறனால ஞாயிற்றுக்கிழமை லீவுனா நம்ம பண்ணுவோம். இப்போ ஞாயிற்றுக்கிழமை லீவு வந்து டியூஷன் போயிடுறேன். அதனால் நம்மளுக்கு வந்து டைமே கிடைக்கும். ஏன்னா 10th இல்லை மார்க் எடுக்கணும் வீட்டில் சொல்கிறாங்க. 4க்கு மேலே எடுத்தாங்கன்னா ஒரு இது குரூப்பு 11th கிடைக்கும். அதனால் நீங்களும் நல்லா படிங்க. குரூப்பு நல்லா நல்லா செல்லாம் மொபைல் ஆகாமல் 10th நல்லா மார்க் எடுக்க பாருங்கள். அதனால் என் கருத்துக்களை சொல்கிறேன். நல்லா வாலிபால் விளையாடுங்க, நல்லா செஸ் விளையாடுங்க, நல்லா ஃப்ரீ ஃபயர் விளையாடாதீங்க, பப்ஸி விளையாடாதீங்க, நல்லா என்னது நல்லா படிங்க. படிக்கிற வயசில் படிச்சிருங்க. அப்புறம் வேலை பார்க்குற வயசில் நல்லா வேலை பார்க்கலாம். பாருனது நம்ம வந்து இப்போ வந்து விவசாயத்தை நம்ம கேவலம் நினைக்கிறோம், படிப்பை நம்ம உயர்வாக நினைக்கிறோம், விவசாயத்தை தாழ்வாக நினைக்கிறோம். விவசாயத்தை முதல்ல பாருங்கள். நம்ம இங்கே பாருங்கள், எல்லா இதுவும் நம்ம விலங்கல் போட்டு எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் என்ன, விவசாயத்தை வந்து நீங்கள் மதிக்க மாட்டேங்க. விவசாயி இப்போ வந்து என்ன செய்கிறாங்க, தண்ணி என்ன இருக்கணும், விவசாயிக்கு மரியாதையே இல்லை. இந்த ஊரில் ஏதாவது ஒரு இடத்துல போய் நின்னாலும் விவசாயத்துக்கு வேட்டி தூக்கினோன்னு விவசாயி வெளியே அனுப்பிடுறாங்க. அதுபோல் நம்ம வாழ்வில் இந்த விவசாயத்தை நம்ம முதல்ல பார்க்கணும். படிப்பு வந்து உயர்வு தான், அதெல்லாம் சொல்ல மாட்டேன். படிப்பு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வாழ்க்கைக்கு தேர்ந்தெடுக்கிறது. நம்ம படித்து தான் ஆகணும். விவசாயத்தை நம்ம பார்க்கணும். பாருங்கள், நம்ம பூமி ஏதாவது நல்லா இருக்கா பாருங்களேன். பாருங்கள், சுற்றுலாத்தில் எல்லாம் காடாக தான் இருக்குது. நம்ம வந்து நெல் பயிர்கள், அதாவது எல்லாத்தையும் பயிர் வைக்கணும். அதாவது நம்ம என்னது என்னது பாருங்கள், நம்ம இயற்கையை வந்து எவ்வளோ அழியுது பாருங்கள். எவ்வளோ ஒரு இப்போ வந்து காற்றுலேயே இப்போ நிறைய இது இருக்குது. எரிபொருளுக்கெல்லாம் எரித்து மேலே தான் போகுது. எல்லா இப்போ காற்று கூட மாசுபாடு தான் செய்யுது. இப்போ நம்ம வந்து என்ன செய்கிறோம், காற்று மாசுபடுது, நம்ம என்ன மாசுபடுறோம்னு சொல்லிட்டு நம்ம அசால்ட்டாக இருக்கோம். நம்ம சுவாசிக்க வந்து என்னது காற்றும் சுவாசிக்கிறோம். அது கெட்ட சுவாசம் வந்து உள்ளே போய் போவோம். அதனால் காற்று நீங்கள் மாசுபடுத்தாதீங்க, எரிக்காதீங்க, எரிக்காதீங்க, முதல்ல எரிக்காதீங்க. எரிக்க தான் தண்ணி வச்சு பண்ணிடுங்க. அது நம்ம என்னது பனைமரம் பற்றி பேச போகிறோம். இன்றைக்கி வந்து பனைமரம் வந்து எவ்வளோ இது தண்ணி, இது பயணி தெரியுது. இது என்னது, இப்போ கருக்கா நல்லது, நுங்கு தருது, இதெல்லாம் வெயில் காலத்துக்கு அவ்வளோ நல்லது. நம்ம ஆனால் அந்த பனைமரத்தை என்ன செய்கிறோம், அழிக்கிறோம். பனைமரம் இல்லைன்னா இன்றைக்கி நம்ம வந்து என்ன செய்கிறோம், பனைமரத்தை வந்து நல்ல தண்ணி வெயில் காலத்தில் வந்து நுங்கு, பைனி, கருப்பட்டி, காப்பிக்கெல்லாம் கருப்பட்டி போட்டு கொடுப்பாங்க முந்தி காலத்தில். இப்போ வந்து என்னது சர்க்கரை, என்ன சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை இருக்குல்ல, அது ரொம்ப ஆபத்தை தான் சொன்னமே இருந்துச்சு. அதனால நீங்கள் வந்து வெள்ளை சர்க்கரை யூஸ் பண்ணாதீங்க, கருப்பட்டி யூஸ் பண்ணுங்க. இயற்கையாக கிடைக்காத நம்ம யூஸ் பண்ணணும், செயற்கையாக கிடைக்கிறது யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் என்ன பாருங்க, வாலிபாலை பற்றி பேச போகிறோம். இன்றைக்கி வாலிபால் வந்து இன்றைக்கி ரொம்ப காடாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து ஸ்போர்ட்ஸ்மேன் நிறைய இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்ம விளையாட்டு மைதானம் பாருங்கள், எவ்வளோ காடாக இருக்குது பாருங்கள். இந்த புல்லாம் வளர்ந்துக்காருன்னு மழை பிரிஞ்சுனால நிறைய புல் வளருது. இந்த இது நாங்கள் க்ளீனாக வச்சுருப்போம். இப்போ வந்து நான் இப்போ ஸ்கூலுக்கு போகிறேன், நிறையா இருக்கா. மே மாதம் நாங்கள் வந்து நல்லா க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இந்த இடத்துல வந்து மண் நிறைய இருந்துச்சு, அதெல்லாம் இப்போ க்ளீன் பண்ணி அந்த ஓரத்தை தள்ளி விட்டு எல்லாம் க்ளீன் ஆக்கி இப்போ நாங்கள் விளையாடுறோம். இந்த இடத்துல ரொம்ப குழியாக இருக்கும். விளையாடும் போது என்ன தெரியும், கால் மடங்கும் நிறைய இதில். நாங்கள் இப்போ என்ன செய்கிறோம், மண் அடித்து நல்லா நீட்டாக வச்சுருக்கோம். அதுபோல் நம்ம இதெல்லாம் பெருது. நம்ம நெட்டு வந்து இதோட 4 நெட்டு மாற்றியாச்சு. 2500 எல்லோரும் காசு செட்டு 500 போட்டு மாற்றிருக்கோம் பாருங்கள். இப்போ வந்து இது அடுத்தடுத்து கிழிஞ்சு வச்சு நம்ம வந்து நம்ம விளையாட்டில் இருக்குன்னு எல்லோரும் ஸ்டேட் லெவலில் போயிட்டு வந்தோம் ஆட்கள். நாங்கள் காசு ஷேர் பண்ணி தான் போடுறோம். எவ்வளோ காசு ஷேர் பண்ணி நாங்கள் ஒரு குரூப் இது என்னது பனியில் அடிச்சிருந்தோம். அதில் வந்து ஒரு பையனுக்கு இன்னொரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தான். அது ட்ரெஸ்ஸோட விலை வந்து 325 ரூபா. அந்த பையனுக்கு வாங்கி கொடுத்துட்டு 650 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருக்கான். 2 செட்டு 650 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருக்கான். நாங்கள் இப்போ இந்த பீச்சில் வந்து எல்லாம் பகிர்ந்து கொள்ள போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஒரு காலத்தில் வந்து என்னது விளையாட்டுக்கே முக்கியத்துவம் கொடுக்க முடியும். படிப்புக்கு தான் படிப்பை சாதிச்சிடும் நிறைய இருக்காங்க. இதுலேயும் இல்லை, படிப்பும் முக்கியம், விளையாட்டும் முக்கியம். ஃபேன்ஸ் இப்போ விளையாட்டில் இப்போ படிப்பில் ஒரு 40க்கு மேலே எடுத்துடும். விளையாட்டில் ஒரு ஸ்டேட் லெவலில் போகிறோன்னா நம்மளுக்கு ஒரு இது கிடைக்கும். இப்போ எங்கே போனாலும் எனக்கு வேல்யூ. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காலேஜ் போனால் சீட்டு உனக்கு தான் சீட்டு கொடுப்பானே. அதேபோல் நம்ம விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். சரியா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் எவ்வளோ இயற்கையாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நம்ம விளையாடுறோம். புல் இன்றைக்கெல்லாம் ஒரு வச்சுருக்கோம். புல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் கிளீனாக வச்சுட்டு இங்கே பாருங்கள் இதெல்லாம் போது பாருங்கள். இந்த இதெல்லாம் பால் கொத்தி மேலே ஏற அங்கே போவோம். இந்த இதெல்லாம் வேலையெல்லாம் கொஞ்சம் பிடிங்கி போட்டு ஓடுறதுக்கு வசதியாக வச்சுருக்கோம் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்கள் கம்பியெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டிருக்கோம் பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். இந்த புல்லை மட்டும் வெட்டிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள்
கம்பி எவ்வளோ அடித்தாலும் உடையாது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அவ்வளோ ஒரு இது முட்டை பைனி இதெல்லாம் போட்டு களைச்சி அடித்து பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் தான் நம்ம என்னது எல்லாம் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அதில் தான் பைக் எல்லாம் நிப்பாட்டுவோம். விளையாட்டு இதில் இதுதான் மைனஸ், அதான் டயர், இதான் சென்ட்ரு ஃப்ரெண்ட்ஸ், அதான் டிஃபென்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் செட்டு நிற்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நாங்கள் எல்லோரும் விளையாடுவோம். மொத்தம் எத்தனை பேர் விளையாடுவோம்னு தெரியாது, 12 பேர் விளையாடுவோம். மொத்தம் 12 பேர் வருவோம். அங்கே 6 இங்கே 6 விளையாடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஃபஸ்ட்டு மேட்ச் 4 மேட்ச் ஜெயிச்சிட்டோன்னா 4 மேட்ச் அங்கே ஜெயிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி தான் நாங்கள் எல்லாம் பகிர்ந்து கொள்ளு விளையாடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எங்கேயா மேட்ச்சுக்கு எதாவது விளையாடி ஒரு கப் அடிச்சிட்டோன்னா ஏதாவது இங்கே ஏதாவது ஒரு இதுவுமே கட்டி அந்த கப்பு இருக்குல்ல, கப்பு வந்து ஒரு இதுவுமே வைப்போம். அந்த ரூபா வச்சு இந்த கிரவுண்டை வந்து நாங்கள் மேம்படுத்துவோம். பாருனது எங்கள் விளையாட்டுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறது வந்து இன்றைய மாணவர்கள் வந்து இப்போ விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியாங்க. காரணம் வந்து படிப்பு முக்கியம் தான் ஃப்ரெண்ட்ஸ். விளையாட்டும் ஒரு முக்கியம் வேணும். இப்போ எத்தனை நாங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து விளையாட்டே வேறு. அப்போ உள்ள பயணம் வந்து எப்படி இருப்பான்னு தெரியாது. ஆள் கட்ட முட்டமாக இருப்பானே, அடிக்கிற அடி எல்லாம் இன்றைக்கி அடிக்கிற ஸ்டேட் லெவலில் போயிருக்கான ஃப்ரெண்ட்ஸ். காரணம் இன்றைக்கி வந்து எல்லாம் ஒரு விளையாட்டுக்கு ஒரு முக்கியத்துவம் அன்றைக்கி கொடுத்தானே. அன்றைக்கி ஃபோன் கிடையாது, ஒரு இது கிடையாது, டிவி கிடையாது. அன்றைக்கி வந்து விளையாட்டு தான் எல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆனால் இன்றைய காலத்தில் ஃபோன் வந்துட்டு, டிவி வந்துட்டு, எல்லாம் காலை சூழ்நிலை இப்போ விளையாட்டுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கான. இப்போ விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அது இல்லையே, ஃபோனுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை தவிர்த்து நம்ம விளையாட்டுக்கு வருவோம். இதை என் கருத்துக்கள் தெரிவிக்கிறேன். நன்றி.